எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேஹாட் தமிழா. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹேக்கிங் லேப் செட்டப்போட கண்டினியூஷனா ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் தான். இந்த வீடியோல நம்ம ஆர்ச் லினக்ஸை விர்ச்சுவல் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ஃபுல் சிஸ்டம்லயும் இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களை நான் போர் அடிக்காம வாங்க பிராக்டிகலா செஞ்சு பார்க்கலாம். இது ஆர்ச் லினக்ஸ் ISO டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். இது டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க நமக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் ரெடியா இருக்கு. அந்த ப்ளூ கலர் நியூ ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்பேஸ் இல்லாம OSக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் நேம் கொடுங்க. அண்ட் ISO இமேஜ்ல நமக்கு டவுன்லோட் பண்ண ஆர்ச் லினக்ஸ் ISOவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்வேர் அண்ட் ஹார்ட் டிஸ்கை உங்களுக்கு தேவையான கன்ஃபிகரேஷன்ல மாடிஃபை பண்ணிக்கோங்க. தென் எல்லோ செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் டிஸ்பிளே மெமரியை ஃபுல்லாக வச்சுட்டு அண்ட் நெட்வொர்க் டைப்பை பிரிட்ஜட் அடாப்ட்னு மாற்றிக்கோங்க. தென் ஓகே கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு டைப் பார்ப்போம். ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு சிஸ்டம்ல ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் 8 GB பென் டிரைவ் ஒன்று. தென் செகண்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண போற பிசியோட ஃபுல் பேக்கப் வேற ஏதாச்சும் டிரைவ்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்ச் ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணா உங்க சிஸ்டமோட ஹார்ட் டிரைவ் ஃபுல்லா வைப் ஆயிடும். ஸோ இப்போ இன்ஸ்டாலபிள் பென் டிரைவை ரெடி பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர்ச் லினக்ஸ் ISO இருக்கிற டைரக்டரியில் உங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபர்ஸ் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஆர்ச் லினக்ஸை பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெர்மினலில் உங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகியிருக்கிற பாத் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு LSBLK கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட பென்ட்ரைவ் பாத் இதுதான். STBங்கிற பாத்தில் தான் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ ஆர்ச் ISOவை பென்ட்ரைவில் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட் இதுதான். அண்ட் /dev/ அப்படிங்கிற டைரக்டரி பாத்தில் தான் உங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகியிருக்கும். இதோ ஃப்ளாஷிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பூட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண பென்ட்ரைவை செலக்ட் பண்ணணும். ஸோ பூட் ஆப்ஷனில் பூட் பண்ண கீ காம்பினேஷன் நீங்கள் ஒரு வாட்டி ஆன்லைனில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சிருக்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா Lenovo ThinkPad. அதில் பூட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ண பூட்டிங்கில் என்டர் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Lenovo பூட் ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் HP பார்த்தீங்கன்னா பூட்டிங் அப்போ எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி பூட் ஆப்ஷனை பார்த்து USBயில் பூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ச் லினக்ஸ் பூட் ஆகி வந்திருக்கும். விர்ச்சுவல் பாக்ஸ்லையும் அண்ட் ஃபுல் சிஸ்டம்லையும் இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரே ஒரு ஸ்டெப் தவிர. அது என்னன்னு நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சொல்கிறேன். வாங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸில் ஆர்ச் லினக்ஸை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. பூட்டப்பில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாச்சு ஆர்ச் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் மீடியமை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம்லேயே ஃபுல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாரும் உங்கள் மொபைலை USB கேபிள் மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலோட USB ஆப்ஷனில் போயிட்டு USB தெரரிங் ஆன் பண்ணிக்கோங்க.
இது ஆர்ச் லினக்ஸ் பூட்டப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நெட்வொர்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் 1.5 GB கிட்ட டேட்டா யூஸ் பண்ணும். அதுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் 5G வச்சிருந்தா பெட்டர். ஏன்னா இப்போ 5G டேட்டா அன்லிமிட்டட் தானே, அதான். நெட்வொர்க் சிங்க்ரோனைசேஷன் கமெண்ட் இதுதான். பேக்கேஜ் மேனேஜர் மூலமாகவே செக் பண்ணிக்க முடியும். தென் அல்டிமேட் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஆர்ச் இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட் இந்த ISO கூடவே வரும். அதை இந்த கமெண்ட் மூலமாக ரன் பண்ணுங்க. அண்ட் சூடோ யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட விஷயம் ஆர்ச் கமெண்ட் லைனில் மவுஸ் ஒர்க் ஆகாது. ஸோ கீபோர்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் ஆர்ச் லினக்ஸில் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக மவுஸ் அண்ட் கீபோர்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செலெக்ஷன் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இருக்கும். நெக்ஸ்ட் லோக்கல்ஸும் டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. மிரர்ஸ் அண்ட் ரெப்போசிட்டரிஸில் ஆப்ஷனல் ரெப்போசிட்டரிஸில் மல்டிலிபர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணலாம். தென் டிஸ்க் கன்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். பார்ட்டிஷனிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்கோட ஆப்ஷன் காட்டும். அதில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் ஆர் SSDயோட ஆப்ஷனை ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபார்மேட்டை கேட்கும். பை டிஃபால்ட்டாக ext4 உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பட் நீங்கள் பேக்கப் ஏதாச்சும் எடுப்பீங்கன்னா ஆர் டைம் ஷிஃப்ட் மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்கன்னா பெட்டர் எஃப்எஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் இப்போது ext4 செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் செப்பரேட் ஹோம் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுமான்னு கேட்கும். பட் அப்படி கொடுக்க வேண்டாம். நோ கொடுத்து என்டர் கொடுங்க. தென் ஃபைனல் பார்ட்டிஷனிங் எப்படி இருக்கும்னு காட்டும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துக்கோங்க. தென் டிஸ்க் என்கிரிப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்வாப் ஆன் RAM எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் பூட் லோடர் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக கிரப் இருக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிஸ்டம் டி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோஸ்ட் நேம் ஃபில் பண்ணுற இடத்துல பை டிஃபால்ட்டாக ஆர்ச் லினக்ஸ் இருக்கு. பட் நீங்கள் உங்கள் லேப்டாப் இல்லை பிசியோட நேமும் கொடுத்துக்கலாம். நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரூட் யூசர் பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. தென் நீங்கள் ஒரு நார்மல் அட்மின் யூசரை கிரியேட் பண்ணி பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொஃபைல் கேட்கும். மீன்ஸ் நீங்கள் எந்த மாதிரியான OS யூஸ் பண்ண போகிறீங்கன்னு. லைக் சர்வர் ஆர் ஒர்க் ஸ்டேஷனானு கேட்கும். ஸோ டைப்புள்ள போயிட்டு டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஜினோம் KDE ஆர் XFCன்னு உங்கள் விஷக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் இப்போ ஜினோம் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இதுதான் VMக்கும் AMDக்கும் இன்டெல் சிஸ்டம்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணுறவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் AMD ஆர் ATA செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறவங்க இன்டெல் சூஸ் பண்ணிக்கோங்க. NVIDIA கேமிங் பிசியாக இருந்தால் அதில் NVIDIAக்கு செட் ஆகிற மாதிரி 3 ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் 2020 பிஃபோர் பிசியாக இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் AI பேஸ்டு கேமிங் லேப்டாப்ஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுலையுமே இன்க்ளூட் ஆகலை அப்படின்னா உங்கள் GPU அண்ட் அதர் டீட்டெயில்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிசிக்கு செட் ஆகிற இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் டிஃபால்ட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
தென் கிரீட்டர்னு கேட்கும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் தென் ஆடியோ சர்வர் கேட்கும், அதில் பைப் ஒயர் தான் நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது. நீங்களும் அதையே சூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் பல்ஸ் ஆடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கர்னல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது லினக்ஸ் எல்டிஎஸ் கர்னல், ஏன்னா அதில் தான் ரொம்ப ஸ்டேபிளாக அண்ட் அப்டேட்டடோட இருக்கும். அண்ட் எல்டிஎஸ் கர்னல் அவ்வளோ சீக்கிரம் கிராஷ் ஆகாது. ஸோ இந்த லினக்ஸ் கர்னலை டீசெலக்ட் பண்ணிட்டு லினக்ஸ் எல்டிஎஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனா இந்த ஐஎஸ்ஓ கான்ஃபிகரேஷனோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடிஷ்னல் பேக்கேஜஸ் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷனல் பேக்கேஜஸ் இருக்கும். பட் அதில் இப்போதைக்கு எதையும் சூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கான்ஃப்ளிக்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எதையும் செலக்ட் பண்ணாமல் பேக் வந்துடுங்க. தென் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன். அதில் கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கொல்கட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் மீதி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் டிஃபால்ட்டாக விட்டுட்டு இன்ஸ்டால் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதுக்கு எஸ் கொடுத்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்டாலேஷன் நடுவில் நெட்வொர்க் கனெக்ஷன் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இஃப் சப்போஸ் நெட்வொர்க் கட் ஆச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் உங்கள் பிசி நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 30 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் உங்கள் பிசியில் போடுறப்ப போய் சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு பொறுமையாக வாங்க. நான் இந்த இன்ஸ்டாலேஷனை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கன்ஃபிகரேஷன் ஆப்ஷன் கேட்கும். நோ கொடுத்து வெளியே வந்துட்டு இந்த சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டெப்பில் நடுவில் மாட்டிக்கிட்டிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. ஆனால் ஆர்ச் லினக்ஸ் ஃபர்ஸ்ட் லாகின் பேஜ் இதுதான். உங்கள் யூசர் நேமோட பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஜினம் டூர் வேணும்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு செட்டப், டெர்மினலில் ஒரு அப்டேட் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கான கமெண்ட் இதுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆர்ச் சிஸ்டம் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பற்றி பார்ப்போம். அதாச்சு ஒரு டார்கெட் பற்றியும் அண்ட் ஆல்ரெடி லீக்டு டேட்டா ஏதாச்சும் இருக்கான்னு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் எப்படி இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணணும்னு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸ் லைக் லினக்ஸ் OS இன்ஸ்டாலேஷன் சீரீஸில் RHCL, OpenSUSE, ராக்கி லினக்ஸ், உபுண்டு சர்வர், லினக்ஸ் மின்ட், பாப் OS, ஃபெடோரா மாதிரியான OSோட இன்ஸ்டாலேஷன் போடலாமா வேணாமன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன்ட், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரேட் தமிழா. நன்றி, வணக்கம்.